எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 2025 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடணும்னா நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிடணுங்க. ஒரு தொழில் ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அந்த தொழில் நாமளும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. நம்ம மனசால் அந்த மாதிரி எண்ணம் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, அப்படி செட்டான எந்த நேரத்தில் செய்தால் அது சௌகரியமாக இருக்குன்றது நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்களுடைய முழுமையான ஜனவரி மாத பலன்கள். தனுசு ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சூரியன். தனுசு ராசிக்கு மட்டுமே பிதிரு ஸ்தானாதிபதி பிதிரு காரகன் சூரிய பகவான் வருவார். வேறு எந்த ராசிக்குமே அந்த மாதிரி ஒரு பிராத்தம் இல்லை. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிராத்தம் இருக்கும். பிதிரு காரகன் அல்லது பிதிரு ஸ்தானாதிபதி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம். பிதிரு காரகர் அப்படின்னா தந்தை, பிதிரு ஸ்தானாதிபதி அப்படின்னா தந்தையுடைய ஸ்தானம். அப்போது 9வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தனுசு ராசியிலே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ அந்த 14 நாளும் ஒரே மாதிரியான பலன்களை சூரியன் கொடுத்துட மாட்டார் இல்லை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானுடைய சாரமான பூராடம் சாரத்தில் நட்சத்திரத்தில், அதன் பிறகு ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் வருவார். பூராடம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது தனுசு ராசி நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், காதலர்களுக்கு இடையிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், ஏன் மன வாழ்க்கையாக நான் பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க, இது வரைக்கும் செட் ஆகலைங்க, பார்க்காத ஜோசியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுங்க, நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பரிகாரம் சொல்கிறாங்க, எல்லாம் செய்து விட்டனுங்க, இது வரைக்கும் எனக்கு திருமணம் செட் ஆகலைன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 100% சொல்கிறேனுங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ அந்த 14 தேதிக்கு முன்னுக்கு எப்படி இருக்கும்? 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார சுக்கிர பகவான் அப்படின்றவர் தனுசு ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி. உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய பகை நீங்கும். வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தத்திலையோ அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ அல்லது தாய் தகப்பங்கிட்ட உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடோ, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடோ பகைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது சார், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்தது சார், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழல் ஏற்பட்டது, இந்த சங்கடங்களெல்லாம் நீங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தும். இது எப்போ? ஜனவரி 1லிருந்து ஜனவரி 10 தேதிக்குள்ளார. உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும். காலையில் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க முடியலைங்க, சாயந்தரம் இருக்கிற மாதிரி காலையில் இருக்க முடியலைங்க, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது எல்லா சங்கடமும் ஜனவரி 1லிருந்து ஜனவரி 10 தேதிக்குள்ளார உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், மன அழுத்தம் நீங்கும். இந்த உலகத்திலேயே மோசமான வியாதி எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம்தான். எல்லா வியாதிக்கும் நம்ம மருந்து கண்டுபிடிச்சி விடுவோம், ஆனால் இந்த மனவியாதிக்கு மட்டும் எங்கேயுமே மருந்து இல்லை. அப்பேற்பட்ட மனவியாதி, மன அழுத்தம் சரியாகிறதுக்கான நேர காலங்கள் இது. அதுபோக சுக்கிர பகவான்
தனுசு ராசிக்கு 3வது பாவகத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறார். செவ்வாவுடைய பார்வையும் வாங்குறார் சுக்கிரன். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எப்போ நீங்கும்? 10 தேதிக்கு மேலே, ஜனவரி 10 இருந்து 23ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் ஒரு 4 நாள், அதாவது 3 நாள், ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை 1வது பாதத்திலையும், உத்திராடம் நட்சத்திரம் 1வது பாதத்திலையும், 14 தேதியிலிருந்து 23 தேதி வரை 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், இந்த 3 பாதத்தையும் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்துக்கிறார். யார்? சூரிய பகவான். இந்த சூழல் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். எந்த வகையில் சாதகமாக இருக்கும்னா, புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரமாகவும், அதுபோக பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கான சூழலும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான சூழலும் ஏற்படும். சார் நீங்கள் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஆதாரம் என்ன சார்? உங்களுடைய ராசிக்கு, தனுசு ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரிய பகவான் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வருவது, முதல்லையே உங்களுக்கு புதனாதித்ய யோகம் வரும். எப்போ வரும்னா, ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை. இந்த திருமணம் அப்படின்ற விஷயமெல்லாம் சொன்னோம் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடால சரியாக சொன்னனுங்க. என்ன காரணம்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனுடைய நட்சத்திரம் திருமண காரகர் அவர். உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்ப்பார். ஜனவரி 4ஆம் தேதி அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியிலேயே இணைஞ்சி, ராசியில் இருக்கக்கூடிய புதனோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக, அஸ்தமனம் இல்லாமல் புதனாதித்ய யோகமாக உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்ப்பார். அதனால தான் அந்த திருமணஸ்தானத்தை பார்க்கறதுனால தான் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னு சொன்னேன். இது போக 14ஆம் தேதி, அதாவது தை 1ஆம் தேதின்னு வச்சுக்குவாங்க, ஜனவரி மாதம் 14ஆம் தேதினா தை 1 வரும். அந்த 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போயிடுவார். அப்போது தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை வாங்குவார் சூரியன். அது மட்டும் இல்லை, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? தனுசு ராசிக்கு மேஷம் செவ்வா, புத்திர காரகன் குரு. புத்திர ஸ்தானாதிபதியுடைய பார்வை 7வது பார்வையாகவும், புத்திரகாரகன் குருவுடைய பார்வை 9வது பார்வையாகவும் படும். எப்போ வரைக்கும்? ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை. புதனாதித்ய யோகம் தனுசு ராசி நண்பர்களுக்கு 2 முறை வருது. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம். அதன் பிறகு ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் புதனாதித்ய யோகம். உங்கள் ராசியில் புதனும் சூரியனும் சேருவதால் புதனாதித்ய யோகம். ஜனவரி 14ஆம் தேதி மகரத்துக்கு போயிடுவார் சூரியன். ஜனவரி 24ஆம் தேதி, 23ஆம் தேதி தான் கணக்கு, சரி 24னே வச்சுக்கோங்க. ஜனவரி 24ஆம் தேதி புதனும் மகரத்துக்கு போயிடுவார். அப்போது புதன் திருமணஸ்தானாதிபதி. இந்த திருமணஸ்தானாதிபதியை செவ்வாவும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார். புதனும் சூரியனும் மீண்டும் 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் இணைஞ்சி வெவ்வேறு நட்சத்திரத்தில் புதனாதித்ய யோகமாக இருப்பாங்க. அப்போ 2 முறை வரக்கூடிய புதனாதித்ய யோகம். அது மட்டும் இல்லை, 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14லிருந்து சூரியனும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிடுவாங்க. சூரியமங்கல யோகம் ஏற்படும். சூரியமங்கல யோகம், புதனாதித்ய யோகம். இதனால தான் புத்திர செல்வத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கன்னு சொல்கிறதும், திருமணத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்கிறதுக்கு. ஆதாரம் இல்லாமல் சொல்லிடுங்க, ஏதோ ஒன்று சொல்லிவிடலாம், என்ன மிஞ்சி போனால் கமெண்ட்டில் 4 வார்த்தை சொல்லுவாங்களா, சொல்லிட்டு போகிறாங்க. சத்தியமாக அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேனுங்க. அதாவது கடவுளுக்கு அடுத்தது ஜோதிடர்களுடைய வாக்கு தான் எல்லாரும் நம்புகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில்
அந்த வார்த்தை தப்பாகி போச்சு அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு அது சரியாக இருக்காது. ஏன்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். நான் சொல்கிற விதத்தில் சொல்கிற விஷயத்தில் ஆதாரம் இருக்குதுங்க. ஜோசியம் 10% தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட தம்பி நீ சொல்கிறது கரெக்டு தான் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் யாருடைய சுய ஜாதகம் நான் பார்த்து பலன்னு சொல்லலை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு தானுங்க சொல்கிறேன். ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். என்ன 10% ஒருத்தருக்கு பலன் கொடுக்குதுன்னா ஒருத்தருக்கு 2% கொடுக்கும், ஒருத்தருக்கு 1% கொடுக்கும், ஒருத்தருக்கு 9% கொடுக்கும். ஆனால் பலன் கம்பல்சரி கொடுத்து தான் தீரும். என்ன கூட குறைச்சலாக கொடுக்கலாம். இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பல விதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் வேணும்னாலும் அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். சார் இது நடந்தது இல்லை நடக்கலை அப்படின்றது அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேனுங்க. இந்த புதன் அப்படின்றவர் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி மட்டும் இல்லைங்க, தொழில் ஸ்தானாதிபதி அவர் தானுங்க. குரு அப்படின்றவர் யாருன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன். எல்லாருக்குமே தனகாரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தாங்க. குரு தான் தனகாரகன். குரு ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரங்க ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 24ஆம் தேதி வராரு இல்லை, ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வராரு இல்லை. அந்த 24ஆம் தேதி குரு தனகாரகன் தனுசு ராசிகாரங்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானம்ன்றது எதுங்க? கன்னி தானுங்க. தனுசு ராசிக்கு கன்னி. அப்போது தனுசு ராசிக்கு 10ஆம் இடம்ன்றது கன்னி ராசி தானே, அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு. அந்த தொழில் ஸ்தானாதிபதி புதன் தானே. அந்த புதன் தனுசு ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து குரு பார்வை வாங்கும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய பார்வை வாங்குறாரு. அருமையான நேரம் தானே. வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். டெம்பரவரியானா தற்காலிகமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மாதமாக நான் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க, அந்த கமிட்மெண்ட்டுக்காக தானுங்க நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஜீவனம்சம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்று, இருக்கிற நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போவீங்க. இல்லை படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் உங்களுக்கு அமையும். இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நாம் எதுக்கு லாக்கிப்படுவோம், எந்த நேரத்தில் எந்த செயல் செய்வோம்ன்றது நம்ம சுய ஜாதகத்தை பார்த்தா நமக்கு தெரியும். இல்லைன்னா இந்த பொது பலன் மூலமாக கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். அந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் நல்ல ஏற்றம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், புத்திர செல்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரம் சொல்லியிருக்கிறேனே. ஜனவரி 1லிருந்து 10 வரைக்கும் எந்த மாதிரியான சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10லிருந்து 14 வரைக்கும் ஒரு நேரம் சொல்லியிருக்கிறேன். 14லிருந்து 24 வரைக்கும் ஒரு நேரம் சொல்லியிருக்கிறேன். 24லிருந்து 31 வரைக்கும் ஒரு நேரம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே சூரிய பகவானை மையப்படுத்தி தான். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் எத்தனை டிகிரியில் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதை கணிச்சு மட்டும்தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். சொல்லப்போனால் மாத பலன்களுடைய முக்கியத்துவமே சூரிய பகவான் தான். மாத பலன்களில் சனி பகவானை பார்க்குறதோ குரு பகவானை பார்க்குறதோ ஏன் சந்திரனை பார்க்குறது கூட சிறப்பில்லை.
சந்திரன் நாம் எதுக்கு பார்த்துக்கிடணும்? தினப்பலன் சொல்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். குரு, ராகு, சனி, இந்த 3 கிரகங்கள், ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். மாத பலன்னா அது 100% சூரிய பகவான் மட்டுமே மையப்படுத்தி சொல்கிறது தான் வேதகால ஜோதிடம். அன்னைக்கு இருந்த முன்னோர்கள் இதை தான் செய்தாங்க. கூகுளில் போட்டால் கூட இது தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. மாத பலனுக்கு முக்கியத்துவம் எதுன்னு கேட்டு கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும். சரிங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு தருணமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் இருக்கும். 2025 வருடத்தின் முதல் மாதமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான மாதமாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். காற்று போனதுக்கப்புறம் தூத்தவும் முடியாது, வயசு போனதுக்கப்புறம் வாழவும் முடியாது. முயற்சி பண்ணால் முன்னுக்கு வருவீங்க. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். மனசில் வச்சுக்கிட்டு முன்னுக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக கட்டாயம் தனுசு ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.